சிலர் இருக்கிறாங்க, அதை சொல்ல முடியாம இருக்கிறாங்கப்பா, எனக்கு தெரியாது. ஆனாலும் இந்த மாலை வேளையில் ஆண்டவரே, அவர்களுக்குள்ள அந்த அன்பை அறிந்து கொள்ளத்தக்கதா, அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளத்தக்கதா, இப்பொழுது சுகமாக்குற வல்லமையை, விடுதலையின் வல்லமையை, இயேசுவை அறிகிற வல்லமையை என் ஆண்டவர் கட்டவிழ்ப்பீராக. ஒரு மனிதன் சந்தோஷமா சுகமா நிம்மதியா வாழணும் என்பது இறைவனாய் உம்முடைய எண்ணமும் திட்டமும் ஆண்டவரே. அதுக்கு விரதமாய் இருக்கிற ஆண்டவரே, இயேசுவின் வல்லமை இந்த நோவுகள் பகுதியில் இறங்கி வருவதாக, இப்பொழுது எல்லா நோவுகளும் மாறுவதாக ஆண்டவரே. ஆண்டவரை அடிக்கடி வருகிற பலவீனங்கள், துக்கங்கள், கவலைகள், யாரும் என்ன புரிந்து கொள்ளல, யாரும் என்ன விளங்கிக் கொள்ளல ஆண்டவரை, ஏன் எனக்கு இந்த வாழ்க்கை என்ற எண்ணங்கள் இயேசுவின் ரைட் நாவ் இந்த சகோதரிக்கு விரதமாய்க்கு எல்லா அந்தகார வல்லமைகள் நிர்மூலமாக்கப்படுவதாக. நிம்மதியை கொலைச்சி, சமாதானத்தை கொலைச்சி ஆண்டவரை, வியாதி இந்த நோவை கொண்டு வாக்குற எல்லா பிசாசின் பில்லி சூனிய கட்டுகளும் இப்பொழுது நிர்மூலமாக்கப்படுது ரைட் நாவ். ஹோலி ஸ்பிரிட் கர்த்தர வல்லமை தாயை சகோதரியை தொடுவதாக. இந்த கரங்களை வைக்கிற நேரம் ஆண்டவர், இந்த பகுதியில் நோவுகள் இந்த நேரம் மாறுவதாகப்பா, அதை உணரட்டும். அந்த நோவு இப்பவே இல்லைன்னு சொல்லட்டும் ஆண்டவரே. இயேசுவின் ரத்தம் செய்யும் சமாதானம் ஆறுதலும் தாயை தொடுவதாக. இயேசுவின் நாம ஜெபிக்கிறோம். ஆமென். நீங்க செக் பண்ணி பாருங்கம்மா, இன்றைக்கு நிம்மதியான தருவா. இந்த அந்த நோவு உங்களுக்கு இனி வர அந்த டைமுக்கு அது வராது. நம்புறீங்களா நீங்க? ஆமாம். வேற யாருக்கு நான் ஜெபிக்கணும் சொன்னாக்கெல்லாம் ஒரு பக்கத்தால் இருக்கிறது. ஆமாம், ஒரு பக்கத்தால் தலையடி வந்தா நீங்க இருந்தா நீங்க வாங்க, நான் ஜெபிக்கிறேன், நான் முடிச்சுட்டு போயிடும். அது பிரச்சனை. நீங்க வேறு நீங்க ஒரு பக்கத்தால் நீங்க நம்புறீங்களா? இப்போ உங்களுக்கு தலையடி வராங்க, நீங்க நம்புங்க. இன்றைக்கு இசைப்பாங்க ஜெபிக்கிறத பத்தி வரணும்னு யோசிச்சாங்க. அதாவது ஒரு நீங்க ஒரு டாக்டர்கிட்ட போற நேரம் வியாதி சோமா அதை மாதிரி தான் இன்றைக்கு வந்துருக்கீங்க. எனக்கு தெரியும் அவங்களுக்கு ஒரு தலையடி, ஏன்னா ஆண்டவர் அந்த மாதிரி தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்லி தான் நான் சொல்றேன், நிச்சயமா இந்த தலையடி ஆண்டவங்களுக்கு சோமா நான் அவங்க ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, இந்த அருமையான சகோதரிக்கு ஜெபிக்கிறேன் ரைட் நான். ஹோலி ஸ்பிரிட் இயேசுவின் நாமத்தில் அடிக்கடி இருந்து விட்டு வர இந்த ஒரு பக்க தலையடி இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாடி நரம்புலிக்கு பலவீனங்கள் மாறுவதாக. ஒரு தலையிலிக்கு நரம்புலிக்கு பலவீனங்கள் ஆண்டவர், அது வந்தா கோவங்கள், அது வந்தா நிம்மதியில் ஆண்டவரே வெறுப்பு தான் இப்பொழுது ரைட் நா. ஹோலி ஸ்பிரிட் அருமையான சகோதரி தலைப்பகுதியில் அந்த வல்லமை இறங்கு. அந்த ஒரு பக்கத்துக்கு பலவீனம் ஆண்டு தலையடி எடுக்கிற பக்கத்துக்கு பலவீனங்கள் நீங்கி இந்த நேரம், இந்த ராத்திரி நல்ல சுகத்தை, நல்ல பலத்தை, நல்ல ஆரோக்கியத்தை என் ஆண்டவரை கட்டவிழ்ப்பீராக. இயேசுவின் நாமத்தில் இருக்கிறோம். சுகத்துக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில். வேற யாருக்கு நான் ஜெபிச்சேன் மற்ற வேற நான் சொன்னேன். அதாவது நீங்க வெளியே இருந்தா சந்தோஷமா இருக்கிறீங்க, வீட்டை போனா உங்களுக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. இது உங்களுக்கு கவலைப்படாது. ஒரு புள்ளையை குறித்து கவலைப்படும். சிலவல்ல அவங்களோட வாழ்க்கையில கவலைகள், கண்ணீர்கள், வேதனைகள், துன்பங்கள், துக்கங்கள், யாருக்கும் தெரியாத காரியங்கள் இருக்கும். அவை ஒரு சந்தர்ப்பத்தை அவங்க மனம் விரும்பினா அவங்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க. அப்போ நான் ஒரு போதகர் அதை செய்யறதுக்கு இந்த நாள் தான் நம்ம கிடைச்சிருக்கு. நான் பைபிள்ல இருந்து உங்களுக்கு ஒரு கதையை சொல்றேன். நான் முடிக்கிறேன். எனக்கு இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல இஸ்ரவேலே அவர் வாழ்ந்தார், எருசலேமிலே வாழ்ந்தார். அந்த நாட்கள்ல உங்களுக்கு தெரியும், யோர்தான் இஸ்ரவேல் என்றுதான் நாடு, அந்த இஸ்ரவேல தான் அவர் வாழ்ந்தார். வாழ்ந்த நாட்களிலே அவர் வியாதிகளை குணமாக்குகிறார், நோய்களை குணமாக்குகிறார், பேய்களை திரத்துகிறார், மரித்தவரை உயிரோடு எழுப்புறாண்டு அவர் இந்த ஊரெல்லாம் நடந்து அநேக மக்கள் சுகமடைந்தாங்க. அப்பொழுது 12 வருஷமா, இது பைபிள்ல மாற்கு 4ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்கலாம், 12 வருஷமா பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ. அப்படின்னா 12 வருஷமா ரத்தப்போக்கு. வேதம் அதில் எழுதப்பட்டிருக்கு. எப்படின்னா அந்த வியாதி வைத்தியர்கிட்ட அவர் போறதால வியாதி குணமாகலையா, வியாதி அதிகமாகிக் கொண்டே இருந்தது. உங்களுக்கு தெரியும் அந்த வியாதி 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, ஆக்களுக்கு போகலாது, அவமானம், வெட்கம், இருந்த காசை நான் செலவழிச்சுட்டா என்ன செய்யறேன்னு தெரியா. அவங்களும் ஒரு மதத்தை பின்பற்றவங்க. ஆனா அவ கேள்விப்படுறா, என்ன ஆண்டவர் இன, மத, மொழி, ஜாதி என்று பார்க்காம வியாதியோட, பிரச்சனையோட, பில்லி சூனிய கட்டுகளோட, கண்ணீரோட, துன்பத்தோட இருக்க மக்களுக்கு அவர் அற்புதம் செய்கிறார் என்று அந்த அம்மா கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்டா இப்ப அவங்க ஒரு பெரிய பிரச்சனை, எப்படி நான் போற ஆக்களுக்குள்ள போகணுமே, எனக்கு வெக்கமா இருக்கு, இதை போனா என்ன வழியை பப்ளிக்கா சொல்ல இயலாது ஆக்கள். அப்ப அவன் ஒரு மனசுல ஒரு முடிவு எடுக்கிற, தீர்மானம் பண்றா. என்ன முடிவு எடுக்காண்டா, ஆண்டவரே நீர் உண்மையான தெய்வமா இருந்தா நீ எனக்கு ஜெபிக்க தேவையில்லை, எனக்கு கையில தலையில கை வச்சோ அதெல்லாம் தேவையில்லை, நான் நம்புறேன் உம்முடைய வஸ்திரத்தின் தொங்கலையாவது நான் தொடுவேன், இல்லாட்டி உடுப்ப தொடுவேன். அவ்வளவு பேர் நெருக்கடியா இருக்கிறாங்க, போக இயலாது, நான் தொடுவன், தொடுற நேரம் எனக்கு சுகம் கிடைக்கும். ஏண்டா தன மனசுக்குள்ள ஒரு தீர்மானம். இவங்க யாரும் சொல்லல, ரோட்டில் வாரார்,
அப்ப நிறைய சனம் வருது, கிரௌட், பெரிய கிரௌட் வருது. இப்ப விசுவாசத்தோட இந்த அம்மா நேரா சனத்துக்குள்ள போய் அவருடைய வஸ்திரத்தை தொட்டாங்க. வேதம் சொல்லுது, பைபிள் அதுல சொல்லப்படுது 4ஆம் அதிகாரம் மாற்கு என்ற புத்தகத்துல, அவ தொட்ட நேரமே அவளோட உதிரத்தின் ஊரல் இணைஞ்சுதான் நின்று போனது. அவ உணர்ந்தா, சரீரத்தில் அவளுக்கு தெரியுது சுகம் உண்டாயிட்டேன். அதுக்கு பிறகு ஆண்டவர் கேட்கிறார், இயேசு கேட்கிறார், என்னை தொட்டது யார், என்னை தொட்டது யார்? அப்ப எல்லாரும் கேட்கிறாங்க, இவ்வளவு சனம் வருது, பஸ்ல போக்குல நமக்கு இப்ப நெருக்கடி, ஆறு சொல்றான்னு தெரியாது. ஆண்டவர் சம சொல்றாங்க, எத்தனை பேரும் எப்படி தொட இல்ல, அவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, என்னை ஒருவர் தொட்டாங்க, என்ன இருந்து வல்லமை என்னஞ்சது. ஏனென்றா கடவுள் நாம மனிதர்கள் நம்மளை அறியலாட்டி, நம்மளை துன்பத்தை விளங்கலாட்டி, புரியலாட்டி, கடவுள் நம்மளை அறிந்திருக்கிறார். அவன் அந்த அம்மாவை கத்தர் அறிந்திருந்தா. அவ கேட்கிறா, அவ கூப்பிடுற, ஆறு தொட்டன். அவ பயந்து போய் நடுங்கி போய் வாரா. என்ன வந்து சொல்றா, நான் தான் தொட்டேன். அப்ப உடனே ஆண்டவர் சொல்றா, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சுகமா வீட்டுக்கு என்ன செய்ய, நீ சேர்ச்சிக்கு வா, யோகம் பண்ணு, வேதக்காரனா மாறன்னு சொல்ல. மனதில் நீ விசுவாசித்தபடியா, நம்புனபடியா சுகமாய் போய் உன் வீட்டுல வாழு என்று அந்த அம்மாவை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இந்த மாலையில நீங்க எப்படிப்பட்ட நிலையில எனக்கு தெரியா, என்ன இருதயங்களை பார்க்கிறவர் ஆண்டவர். நான் இந்த இடம் இல்லை, 2000 ஆண்டு தான் நான் இங்கே வந்தேன்னா, நான் மட்டக்களப்பு பகுதியில் ஆரம்பத்தாங்குடி கொண்டிருந்தேன். இந்த இடம் எங்கள் அப்பா காளிவேலூர் வண்ணக்கிழார் தான் 86ஆம் ஆண்டு மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அவர் இந்த மூலத்தில் கட்டு வந்தபடியா இனி வாழையில என்ன ஆப்ரேஷன் பண்ண திரும்ப எனக்கு 6 வயது 7 வயது அந்த காலம் என்றபடியா எனக்கு நல்லா தெரியும். அவே விஷக்குப்பியை வாங்கி எடுத்து அவர் வைத்தியசாலை இருந்தீங்க எப்படியா இனி வாழ தேவையான. இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் யார் ஒரு ஆள் உங்களுக்கு தெரியும், வைத்தியசாலையில் எல்லா மருத்துவமும் போய் சொல்லுவாங்க, சுகமடைங்க, சேர்ச்சிக்கு போங்க, பள்ளி வாசலுக்கு போங்க. அப்போ யாரோ சொன்னீங்க, நீங்கள் சேர்ச்சிக்கு ஒருக்கா போயினேங்க. இவர் அவனை ஏசி அனுப்பியிருக்கேன். நாங்கள் காலையில் ஒரு முக்கியமான ஆளாக நான் செய்யலாம், கிளம்பு வந்தால் நாங்கள் செய்வோம், எல்லாமே முக்கி போய் அந்த கோயில் பெரிய கோயில் இடிக்கிறாங்க. ஆகவே அவர் ஏசி போட்டு அனுப்பினார். ஆனால் அவர் போனதுக்கு பிறகு வியாதியில வருத்தம் தான், மூல வியாதின்னு உங்களுக்கு தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை போல நோவும் இல்லை, அதை போல இதுவும் இல்லை. அவர் நேராரண்டா, சரி நான் பள்ளிவாசலுக்கு போய் உப்பு மறைஞ்சு பார்த்துருக்கிறேன், பஞ்சாலைக்கும் போயிருக்கிறேன் என்ற தெய்வங்களை நான் கும்பிட்டு பார்த்தீங்க. நான் இப்போ அவங்க சொன்ன கதையை நம்புற உண்மைன்னா, காலையில் டாக்டர் வார நேரம் என்னை செக் பண்ணி போட்டு சொல்லணும், உங்களுக்கு ஆப்ரேஷன் இல்லை, சுகமடைஞ்சிருக்கேன்னு சொல்லணும். அப்படி என்ன நான் அந்த தெய்வத்தை நம்புவேன் என்ன ஒரு தீர்மானம் பண்ணி காலையில் வந்து இவரை ஆப்ரேஷன் தியேட்டர் கொண்டு வரதுக்கு அங்கே செக் பண்ணுற நேரம் பார்த்தா அந்த வியாதியே இல்லை. இன்றைக்கு முந்தரா போன கிழமை அவருக்கு 67 வயது 68 வயது, இன்றும் உயிரோடு இருக்கிறார். இன்னும் அந்த வியாதி வந்ததே இல்லை. நான் ஏன் அதை சொல்றேன்னா, சிலவழில் இன்றைக்கு மனிதன் பார்க்கிறான், மதம், இனம், மொழி, உயர்வு, தாழ்வு, ஒரு ஆள் நல்லா இருந்தால் இன்னொரு ஆள் என்ன செய்யறது. நான் சொல்ல வரேன் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்க எங்க இருந்தாலும் பரவாயில்ல, இந்த இயேசுவை நீங்க நம்புனீங்கன்னா அவர் உங்களுக்கு மருத்துவம் செய்வார். அவர் நீங்க இந்து கொண்டு அவர் வராம போறதும் இல்லை, கிறிஸ்தவம் கொண்டு வாரதும் இல்லை. நம்ம எந்த நாட்டுல இருந்தாலும், எந்த ஊர்ல இருந்தாலும், எந்த இடத்தாலும் இயேசு கிறிஸ்துவ நாம யாரெல்லாம் நம்புறோமோ, விசுவாசிக்கிறோமோ, அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். சிலர் நீங்க கடன் பிரச்சனையோட இருக்கலாம், சிலர் தீராத வியாதி, சிலர் உங்களுக்கு தெரிஞ்ச யாரும் உங்களுக்கு சொந்தக்காராக்களுக்கு ஒரு தீராத வியாதியோட, சிலரோட ஒரு பில்லி சூனிய கட்டுக்களோட, ஏதோ ஒரு காரியம், ஒரு நிம்மதி இல்லை, ஒரு சமாதானம் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு சுகம் இல்லை. ஏன் இந்த வாழ்க்கை, சிலர் நீங்க இந்த 6 மாதம் 7 மாதத்திலையும் சில நேரம் தற்கொலை கூட செய்து மறுத்திருக்கலாம், வாழ தேவையில்லை. சொந்தக்காராக்கள் நம்பி ஏமாந்திருக்கலாம், நான் உறவினர் நம்பி ஏமாந்திருக்கலாம். சிலரோட நம்மளோட சரீரத்துல யாருக்கு சொல்ல முடியும், இந்த அம்மாவை போல இந்த கதையில சொன்ன அம்மாவை போல பலவிதமான வியாதியோடு இருந்திருக்கலாம். ஆனா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு இந்த உலகம் நாளைக்கு இல்லாம போகலாம். இவ்வளவு நேரம் தான் நமக்கு தெரியும். இப்போ 4:35 இவ்வளவு நேரம் தான் நமக்கு தெரியும். இந்த டைம் கொஞ்சம் போல முந்தி வச்சுக்காங்க. இவ்வளவு நேரம் தான் நமக்கு தெரியும். வரப்போற நேரம் நம்மளோட கையில இல்லை, இந்த உலகத்தை படைத்த ஆண்டோட கையில இருக்கு. அவ இந்த மாலை நேரம், இந்த கூட்டம் நாம ஆசீர்வாதமாகவும் சுகமாகவும் சமாதானமும் வாழ்வதற்கு ஒரு ஆசீர்வாதமான நேரம் தான் இந்த நேரம். அவை அந்த பெரும்பாடுல 12 வருஷமா அந்த ஸ்திரிக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டா, இவங்களுக்கு அந்த சௌரிக்கு இந்த சௌரிக்கு கத்த நன்மை செய்ய வேண்டா, எனக்கு நன்மை செய்ய வேண்டா. நான் குர்ஆன் படிச்சுங்க, ராமாயணம் படிச்சு, மகாபாரதம் படிச்சு, எல்லாமே முதல் படிச்சு அதை படிச்சா தான் நம்ம சொல்றது சரியா சொல்லலாம். என்ன நம்ம சொல்றது பிள்ளையா சொல்லணும்னா மக்களுக்கு விளங்கா. நிறைய பிரச்சனை நடக்குது, ஆக்கள் சேர்க்கிறது, மதம் மாத்துறது, நிறைய பிரச்சனை போகுது உலகத்துல. திருக்கோயில் பாதை இல்லாது. இப்ப நான் இந்த கூட்டத்தை நீங்க விளங்கி கொடுங்க. உங்களுடைய வாழ்க்கையிலையும் இன்றைக்கு நீங்க அவரை நம்புவீங்கடா, உங்களோட வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அற்புதம் செய்யும்.
ஆமே. அவை நான் ஒரு நிமிடம் நான் கண்ணை மூடி நான் ஒரு நிமிடம் ஜெபிக்கிறேன். உங்களுக்கு யாருக்காவது நான் தலையில கை வச்சு இந்த வியாதி ஒன்று இருக்கு, எனக்கு பிரச்சனை இருக்கு, நீங்க விரும்பினா நீங்கள் எழுப்பில்லைங்க, நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணி நான் முடிச்சு இந்த கூட்டத்தை ஜெயிக்கிறதால நீங்கள் நினைச்சிடக்கூடாது என்ன நடக்க ஒன்றுமே இல்லை. இதோட இது முடியும். உங்கள் மனதில் விரும்பினா எப்படி மனதில் விரும்பி எஸ் எனக்கு ஒரு வியாதி இருக்கு, இவங்களுக்கு செஞ்ச ஆண்டவர் இந்த தம்பிக்கு சொன்னது உண்மைன்னா எனக்கு செய்யட்டும், நான் நம்புறேன். அந்த அம்மா வஸ்திரத்தை தொங்கலையா தொட்ட போது சுலமாடைய விசுவாசத்தோடையா நானும் விசுவாசிக்க நீங்கள் நம்புனீங்கன்னா நிற்கிற இடத்துல நீங்கள் எழுப்பிடுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் பண்ணி முடிச்சு நாங்கள் இந்த கூட்டத்தில் முடிஞ்சு நம்ம கடந்து சொல்லுவோம். ஆமாம். நான் ஒரு கண்களை போட்டு எல்லாரும் இல்லை, எங்களுக்கு ஒரு விருப்பம், எனக்கு ஜெபம் பண்ணி ப்ளஸ் பண்ணுங்க. அதாவது ஒரு சொல்லுவோம் மத தலைவர்கள் நல்லதுக்கு தான் ப்ளஸ் பண்ணுவாங்க அந்த குடும்பம். அதை மாதிரி தான் இந்த நேரம் எனக்கும் இந்த பிள்ளைகளுக்கும் ஒரு ஆசீர்வாதம் வேணும், இந்த நேரத்தை நான் விரும்புகிறேன் நீங்கள் நினைச்சா ஒரு நிமிடம் ஆண்டோட ஒப்பு கொடுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பண்ணுறேன். நான் கண்களை நான் பின்மாற்றத்தில் போயிருந்தேன். நான் திரும்பவும் கடவுளோட அதிகாரி கடன் தந்தாரு. திரும்ப நான் கொழும்பு நோனாக்கு ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போகிற நேரம் சொன்னாங்க, இது திரும்பியும் இந்த பிள்ளைக்கு இப்படி நீங்கள் இன்னும் சரி வரலன்னு தான் சொன்னாங்க 2வது தரமா. அப்போ நான் எடுத்துகிட்டு வந்தேன். எல்லாரும் வேறமாய்த்தான், பிள்ளை 2 பேர் சொல்லலை, ஆனால் வேறமாய்த்தான் சொன்னாங்க. இவருடைய இதை அப்படி பார்த்துட்டு இருந்தவங்க வளர்ச்சிக்கு சனமெல்லாம். ஆனால் அந்த நேரத்தில் கத்தர் கிருபை செய்தார். என்னென்னு சொன்னால் நான் திரும்ப நான் ஏசப்பட்ட போய் ஜெபம் பண்ணி நான் பிள்ளை எடுத்துகிட்டு போகிற நேரம் டாக்டர் கேட்டார், அந்த இடத்துல புதிய மாற கொடுத்தன்னு சொல்லி கேட்டார். அந்த இடத்துல தருணத்தை ஏசப்பா தந்தாரு. அதோட தொட்டு இந்நாள் வரைக்கும் கத்தர் என்ன சாட்சியோடும் கடவுளோட கிருபையோடும் கடவுளோட வழிநடத்தலும் ஒரு நன்மையும் குறைபடாதபடி வழிநடத்தி வராது. நான் கத்தருக்கு நான் நன்றி சொல்கிறேன். நான் ஒரு இந்து குடும்பத்தை இந்த சகோதரி என்ன வளர்ச்சிருக்கிறாங்க இருக்கிறாங்க தெரியும். ஆனாலும் நான் ஒரு பாடசாலையில் படிக்கிற நேரம் ஒரு நன்றிக்கு ஊராய் கத்தருடைய அன்பை அறிந்து கொண்டு நான் சேர்ச்சிக்கு போய் நான் நிகழ்ச்சிக்கப்பட்டு எனக்கு திருமணமாகி 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆனாலும் என்னுடைய சாட்சி பெரிதாக இருந்தால் நான் சிறிதாக சொல்லி முடிக்கிறேன். நான் திருமணமாகி எனக்கு 2 பிள்ளைகள். அந்த 2 பிள்ளைகளிலேயும் 2வது மகன் செய்தால் 5 வயசு வரைக்கும் அவர் நல்லாகத்தான் இருந்தவர். ஆனாலும் இந்த கதைக்கிறது பேசுறது என்னன்னு சொல்லியே சொல்லுவேன். அவர் கார்ட்டூன் உள்ள ஊருக்கு போய் அவர் கார்ட்டூனாகி அவர் அப்படி மாறிட்டார். எனக்கு உண்மையாகவே தெரியாது. ஆனாலும் ஃபர்ஸ்ட் ஒரு ஊழியக்காரர் சொன்னார், இப்படி இல்லை, ஆனாலும் நீ ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போன்னு சொல்லி நான் 3 வயசுலேயே ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் தொடங்கி 5.5 வயசு வரைக்கும் எனக்கு இருந்த எல்லாத்தையும் இழந்து சொல்லப்போனால் நான் இந்த ப்ரைவேட்டாக தான் எல்லாட்டும் பேச மாட்டேன். அவங்க சொன்னாங்க இந்த பிள்ளைக்கு எந்த ஒரு குறையுமே இல்லை என்னென்றே சொல்லிடுச்சு. ஆனாலும் என்னுடைய வீட்டில் ஒரு சிறிய காரியம் செய்து வச்சுது. அந்த காரியம் அந்த பிள்ளை கூட கிரியை செய்து அந்த பிள்ளை கதைக்காம இந்த பாடசாலை கொண்டு போகிற சூழ்நிலை கூட அவருக்கு இருக்கல அந்த நேரத்தில். ஆனால் கூட எழுத தெரியாது. அப்போ கொண்டு போய் நான் தனிப்பட்ட முறையில் ஆசிரியர் சொன்னேன், டீச்சருடைய சிச்சுவேஷன் இப்படித்தான் கொஞ்சம் பார்த்தோம். கொஞ்ச நாளே சொன்னால் அந்த பிள்ளையை உண்மையாக வச்சு படிப்பிக்கலான்னு சொல்லி. ஆனால் நான் கொஞ்ச காலத்தில் ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் போய் எல்லாம் செலவழிச்சு நீ ஆண்டை விட சொன்னேன், நான் இனி ஆஸ்பத்திரிக்கு நான் போக மாட்டேன், நீங்கள் அந்த பிள்ளை இதை நீங்களே பார்த்துக்கொள்ளுங்க சொல்லிவிட்டு நான் முழங்கால் இருந்து நான் ஆண்டவர் ஜெபம். இன்றைக்கு 16 வயசு. அவருக்கு பக்கத்தில் இருக்க அவருக்கு தெரியும் அவர் எப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இருக்காருன்னு சொல்லி உண்மையாக நல்லா படித்து அவர் பாடசாலைக்கு போய் இந்த முறையில் எழுதுகிறார். அது என்னுடைய வாழ்க்கையிலே கத்தர் செய்த அந்த 5.5 வருஷத்துக்கும் செய்யாத அற்புதத்தை அந்த 6 மாதத்துக்குள் ஆண்டவர் செய்து இந்த பிள்ளை இன்றைக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான பிள்ளையாய் நல்ல திறமைசாலியான பிள்ளையாய் கத்தருடைய பிள்ளையை வழி நடத்தி வருகிறார். அதனுடைய பிள்ளைய சாட்சி என்னுடைய சாட்சியை பெறுது. ஆனாலும் இன்றைக்கு வரைக்கும் கத்தருடைய குடும்ப வாழ்க்கையிலே அவர் ஏற்றுக்கொண்ட நாள் முதலாய் கத்தர் பெரிய காரியங்கள் செய்து ஒரு நன்மையும் குறைபடாத படிக்க ஒரு சந்தோஷத்தினாலும் ஒரு சமாதானத்துடைய கிருபையினாலும் இன்றைக்கு வரை இவரை நடத்தி அந்த குடும்பத்தை நடத்தி வருது. அதுக்கு நான் நன்றி சொல்லுவேன். 10 வயசு. அப்போ என்னுடைய தாயாருக்கு நாங்கள் 3 பொம்பளை பிள்ளைகள். எங்கள் அம்மா எங்கள் அப்பாவை பிரிஞ்சிருந்தவர். அந்நேரம் 10 வயசுல எங்கள் அப்பா இறந்துட்டாரு. இப்போ அவர் குடும்ப கஷ்டங்கள் தெரியும் நிறைய சில பிரச்சனைகள் காரணமாக சூழ்நிலை காரணமாக அந்நேரம் நிறைய கஷ்டங்கள் என்னோட மாமா அவங்களை பார்த்து வந்தாங்க. ஆனாலும் அவங்க திருமணம் வச்சு அவங்க போயிட்டாங்க. அப்போ இது நிமித்தமாக நான் நிறைய கஷ்டங்கள் அனுபவிக்கிறேன். நான் ஆண்டவர் நான் அறியலை. என் வாழ்க்கையில் நான் சிறுபிள்ளையாக இருக்கிறதுனால எனக்கு பஸ்ஸில் போகணும்னு சொல்லி எனக்கு ஆசை. அப்போ எங்கள் அம்மா என்ன சொல்லுவாண்டா என்னையும் இதற்கு அவங்க நான் கடைக்கு போய் வரணும். அப்போ நான் கடைக்கு போகிற நேரம் பார்ப்பேன் ஒரு குழுவினர் ஒரே ரோட்டில் நிற்பாங்க. அப்போ அவங்க ஒரே பஸ்ஸில் போனதை நான் கவனிச்சுட்டு நான் அவங்கள்ட்ட போய் நான் கேட்டேன்,
நீங்கள் எங்கே போகிறீர்கள், நீங்கள் போகிற இடத்துக்கு நானும் வரணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க சொல்லியிருந்தாங்க நாங்கள் சேர்ச்சிக்கு போகிறோம். நான் அம்மாட்ட வந்து சொன்னேன், அம்மா நான் அவங்களோட கோப்பறணும்மா, சேர்ச்சிக்கு போய் எனக்கு ஆசையாச்சு, நான் கோப்பறணும்னு சொல்லி. அப்படி அப்போ அம்மா சொன்னாங்க சரி போயிட்டு வாங்க. அப்போ நான் ஒரு கிழமை அவங்களோட சேர்ந்து போனேன். போயிட்டு அங்கே பார்த்தேன் நான் என்னென்னலாம் என்னுடைய மனதில் நான் வந்து என்னென்ன காரியங்களுக்காக நான் துன்பப்பட்டு இருந்தேன். அந்த இடத்துல நான் அதிகமாக நான் பெற்றுக்கொண்டேன். கூடுதலாக அன்பு செலுத்தக்கூடிய மக்கள் அந்த இடத்துல இருந்தாங்க. மாத்திரமில்லை அந்த இடத்துடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகக்கூடிய கூட இருந்தது. அப்போ நான் எனக்கு அந்த இடத்துல போய் வாழ்ந்த ஒரு ஆறுதலாக சமாதானமாக இருந்தது. அதோட இருந்தே நான் அம்மா கிட்ட சொல்லி நான் ஒவ்வொரு கிழமையும் நான் சேர்ச்சிக்கு போய் வந்து நான் அப்படியா நான் ஆண்டவர் அறிஞ்சு கொண்டேன். நான் என்னென்ன வேண்டுதல்கள் எல்லாம் நான் இந்த குடும்பத்தில் இருந்து நேரம் கோயிலுக்கு போய் வச்சுருந்தேன். எந்த ஒரு இதுவும் எனக்கு கிடைக்கல, பதிலும் எனக்கு கிடைக்கல. ஆனால் அந்த இடத்துல நான் போய் என்னென்ன வேண்டுதல் நான் வச்சிருந்தேன். அந்த நாளிலிருந்து இந்த நாள் மட்டும் என்ற வேண்டுதல் எல்லாமே கர்த்தர் நிறைவேற்றி வரார். நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். மாத்திரமில்லை அதுக்கு பிறகு நான் ஒரு கிறிஸ்தவ ஹாஸ்டல் ஒன்றில் நான் படிக்கத்தக்கதாக ஆண்டவர் என்னை கிருபை செய்தார். அந்த இடத்திலே நான் 7 வருஷமாக இருந்து நான் இங்கே படிப்பை நான் முடித்து இந்த இடத்திலே வந்து நான் ஒரு நல்ல வாழ்க்கை வாழவும் என்னுடைய எல்லா தேவைகளும் இன்றைக்கு மட்டும் நாங்கள் எந்த இதிலையும் நாங்கள் தலகுனிஞ்சு வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் நிறைவு ஆசீர்வதித்து இந்த நாள் மட்டும் வழி நடத்தினார். ஆண்டவருக்கு நான் நன்றி செய்வேன். தாய்க்கு இந்த கிட்னி 2 ஒரு கொரோனா நேரம் அவங்களுக்கு அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் நான் தான் கிடந்துட்டேன். இல்லை ஒருத்தர் வரல, நான் தான் எங்கள் அம்மாவுக்கு நல்லதான் செய்தேன். அப்போ போன நேரம் சொன்னாங்க நாளைக்கு இதானே அந்நேரம் நான் எண்ணெய் காப்பு வச்சுருந்தேன். நான் மச்சமே சாப்பிட்றேன்ல. அப்போ எனக்கு சௌகரியம் வந்து எனக்கு கூட நிற்கிறது, அம்மாவோட நிற்கிறது. நான் தான் போகிறேன். மதியத்தில் சாப்பாடும் இல்லை, இரவையில் வந்து மதியத்தில் வந்து சமைக்கிற சாப்பாடு எடுத்துக்கொண்டு ஒரு இப்படியாக இருந்து கடைசியாக எனக்கு தெரியாதுங்கிற அம்மா கிட்னியில் ஃபெயிலியர் 2 கிட்னி ஃபெயிலியர் ஆகிட்டு சித்திர வருஷத்துல நான் வீட்டை பொங்கி கொண்டு இருக்கிறேன். கோல் வருது இப்படி உங்களோட அம்மாவுக்கு கிட்னி ஃபெயிலியர் மட்டக்களப்புக்கு ஏற்றிட்டாங்கன்னு சொன்னாங்க. அவன் கூட ஒரு பொம்பளை போன அவன் சொன்னாவும் கோல் எடுத்து கதைக்கிறேன் உடனே கதைச்சிருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன் அம்மா அழுதாவும் இப்படி தந்தாள் என்னை கொண்டு போட்டிருக்காங்க, ஒன்றும் செய்யலாது, நீ வா உடனே. அப்போ வேணும் ஒருத்தரும் போகல. அப்போ அந்த நேரம் எனக்கு இங்கே வெளுவட்டா ஹாஸ்பிட்டலில் நான் வந்து சாப்பிட்டு போட்டேன்னு நான் செய்துட்டு அம்மாவை உடுப்பு எடுத்துட்டு போகலாம். எனக்கு இங்கே வந்து அங்கே மட்டக்களவு போய் வாரத்துக்குரிய சந்தர்ப்பம் இல்லை. இப்போ கூட இல்லை நேரம் ஒரு பிஸ்கெட் கொடுத்தேன். எனக்கு சாப்பிட்டு தண்ணியாக குடிக்கணுன்றது அன்னைக்கு நான் கடைசிக்கப்படலை. அப்போ அதே நேரம் குடி தஞ்சு கொண்டு என்ன இதோ கடைசி பொங்கல் தான் நான் பொங்குவேன். இனி பொங்க மாட்டோம், என்னச்சு பார்க்க மாட்டேன் என்று சொல்லிட்டு போனேன். அப்போ போகிற நேரம் மணசேனியால் போகிற நேரம் கோல்டில் எடுக்கிறாங்க. இப்படி கூட அம்மாவை டிக்கெட் கட்டிட்டாங்க வாங்கன்னு சொல்லி போய் வாந்தி தெரிஞ்ச உடனே டாக்டரே சொன்னார் இப்படி தான் விளக்கம் கூட அம்மாவுக்கு சரி வராது என்று சொல்லி. அப்போ அதே நேரம் இங்கே ஒரு சிஸ்டர் அம்மா இருந்தாங்க, அதாவது ஆதண்ட மாமி மச்சாளன்னு கூட அவகிட்ட அம்மா சொல்லியிருக்கேன் அப்படித்தான் கிட்ட மனுஷிக்கு வரட்டு நீங்கள் போய் பாருங்கன்னு சொல்லி. அதே நேரம் அவன் வாராவும் வந்து ஜெபம் பண்ணுறான். அப்போ ஜெபம் பண்ணி சொன்னா இப்படித்தான் நீங்கள் வரணும் இதுக்கு சேச்சிக்கன்னு சொல்லி. அப்போ சரி என்று சொல்லி போட்டு நான் எங்களோட அம்மாவுக்கு சுகம் கிடாச்சா ஏசப்பா நான் தருவேன், நானும் உங்களை விசுவாசிக்கிறேன் என்று சொன்ன நேரம் அதே நேரம் என்ன செய்கிறாங்க நாங்கள் வீட்டை எல்லாருக்கும் ஜெபிச்சு போட்டு போகிறாங்க. போய் வார நேரம் அப்போ ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யணும் அம்மாவை கூட்டி கொண்டு போய் 5ஆம் மாதம் 10ஆம் தேதி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. அப்போ அந்த டாக்டரை வாயால் நான் அதே நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு நான் போகலை, எங்களோட அக்காட உள்ள போகிற நேரம். அப்போ டாக்டர் நான் சொல்கிறேன் ஏசப்பா நீங்கள் பரிபூரண சுகத்தை கொடுத்தா நான் அந்த இடத்துக்கு அம்மா வராட்டியும் நான் தருவேன் கூட ஆலயத்துக்குன்னு சொல்லி போட்டு. அப்போ அம்மா 10ஆம் தேதி கொண்டு வரேன்னு போட்டு 10ஆம் தேதி ஆகுது கொண்டு வர நேரம் அங்கே கொண்டு டாக்டரோட வாயாலே டாக்டர் சொன்னார் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அவருக்கு கிட்னி நல்லா இருக்கிறாங்க ரெண்டு ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுத்ததுக்கு ஆண்டவருக்கு நடிசையை சொல்லுது. அது மாத்திரம் அன்று இல்லை, எங்களோட மாமியாரால் பிரசவியாதி வந்து வாயும் இழுத்து கையும் கால் இழுத்து அப்படியே போட்ட செத்த சவக்கட்டமாக இழந்தாங்க. நான் தான் அவங்க கூட போய் நின்றேன் எங்களோட அம்மா. அப்போ நின்ற நேரம் அப்போ சொன்னாங்க 73 வயசாக போயிட்டு டாக்டர் சொன்னாங்க. நான் சிஸ்டர் அம்மாட்ட அதை நீங்கள் கோல் பண்ணி சொன்னேன் இப்படி தான் விளக்கம் சிஸ்டர் அம்மா எனக்கு எங்களோட மாமி எனக்கு சுகமாக வேணும் எனக்குன்னு சொல்லி சொன்ன உடனே சரி நீ போமான்னு சொல்லி அவங்ககிட்ட காதில் போன கொடுக்க சொல்லி அப்போ பார்த்தாலாங்க கொடுத்து டாக்டர் சொன்னார் நீங்கள் கொண்டு போங்க வீட்டுக்கு சரி வராது. நான் சொன்னேன் ஆண்டவரால் முடியாது ஒன்றும் இல்லை, ஆண்டவர் எனக்கு சுகம் தருவார், அவரால் முடியும்
ரெண்டு சொல்லி போட்டு உடனே என்ன செய்தேன் சொன்னால் ரெண்டு நாள் அவங்க ஜெபி வச்சு மூணாம் நாள் ஆண்டவர் எனக்கு சுகம் தருவார் சொல்லி நான் குடாரிட்டு அழுதுட்டு இந்த கட்டியில் படுக்கிறேன், நித்திரை இல்லை எனக்கு படுக்கிறேன். நான் மாமி கையால் அந்த ஏறாத கையால் தட்டி என்ன எழுப்புறாவும் மகன் ஜெபியுங்கன்னு சொல்லி நான் உடனே ஆண்டவருக்கு சோத்திரம் ஆண்டவரே என்று தாய்க்கு தாயாக உன் மாமியை நான் சுகப்படுத்தினதற்காக நன்றியை ஆண்டவருக்கு நன்றியை செலுத்தினார்.